பெகின்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புதுப்பேடுங்கிற பகுதி தான். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஐஏஎஸ் அகாடமிஸ்லாம், அதாவது யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஐஏஎஸ் அகாடமிஸ்லாம் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். பட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ்க்குள்ளே நான் நிற்கிறேன். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வராண்டா ஐஏஎஸ் அகாடமி. எப்படி சாத்தியப்படுது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ தூரம் மோட்டிவேட்டடாக இருக்காங்க ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ்க்குள்ளார அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கூட வராண்டா ஐஏஎஸ் அகாடமியோட அகாடமி ஹெட் மிஸ்டர் விக்னேஷ்குமார் தான் இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கேம்பஸ் ரொம்ப அழகா பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் உள்ள வந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு கேம்பஸ் வாங்குறது தான் ஃபர்ஸ்ட் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. நம்ம நிறைய அகாடமிஸ் போயிருக்கோம், பார்த்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னாவே அண்ணா நகர் தான். குன்றத்தூர்ல ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிடென்ஷியல் பண்ணணுங்கிற ஐடியா ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். வராண்டா ஐஏஎஸ் தான் நம்ம கம்பெனியோட நேம். வராண்டாங்கிற நேம் ஆதி காலத்து அந்த திண்ணை எஜுகேஷன். ஸோ நம்மளோட டீமுக்கு தெர் வாஸ் அ ஸ்கூல், அது கான்செப்ட் ஸ்கூல் திண்ணை கான்செப்டில் இருந்து. ஸோ தட் தெர் இஸ் ஒன் எசன்ஸ். அந்த எசன்ஸ்லேருந்து ரெசிடென்ஷியல் ஸ்டார்ட் பண்ணது. பட் பியாண்ட் தட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்காக வேல்யூ ஆட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ வி பிலீவ் தட் இந்த என்விரான்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் தெம் டு ப்ரிப்பேர். அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் இருந்து அவங்க படிக்கும்பொழுது, அதுக்கேற்ற பியர் குரூப்பில் இருந்து படிக்கும்போது the result is entirely different. ஸோ அந்த ரிசல்ட்டை நாங்கள் ஆல்ரெடி பேங்கிங் எஸ்எஸ்சியில் we have already seen. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 105 பேர் அப்ளை பண்ணாங்க. இங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட 102 பேர் கிளியர் பண்ணாங்க. ஸோ we have seen that success. ரெசிடென்ஷியல் கேம்பஸ் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சக்ஸஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பேங்க் எஸ்எஸ்சி எக்ஸாமில் பார்த்துட்டோம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் அதே எஃபர்ட் இருந்தது அப்படின்னா பீப்புள் கேன் ஈஸிலி கிளியர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்டோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், விச் இஸ் அவங்களோட லைஃப்பில் இட் இஸ் அ வெரி க்ரூஷியல் பீரியட். ஏன்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அவங்களோட யங் ஏஜில் வேர் தேர் சப்போஸ் டு ஸ்டார்ட் தேர் கரியர், அதை ஒரு கம்ப்ளீட் ஃபோக்கஸோட டெடிகேட் பண்ணுறாங்க யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது த பெஸ்ட் தட் அகாடமி ஷுட் ஆல்சோ கிவ் தெம் அப்படிங்கிற வேல்யூவில் வி ஆர் வெரி மச் ஸ்ட்ராங் வித் இட். ஸோ அதனால தான் இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ங்கிற கான்செப்ட். We believe in holistic preparation. அதாவது இப்போ someone is joining, ஒரு 4 மணி நேரம் கிளாஸ் இஸ் ரெக்வயர்டு. எப்படி இருந்தாலும் நாலேஜ் அக்வசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதையும் தாண்டி அந்த நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி ரிவைஸ் பண்ணுறாங்க, எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஃபோக்கஸ்டாக ஒரு யூஸ் ஆஃப் டெக்னாலஜியோட நம்ம பண்ண முடியணும். பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா 3-4 years is pretty long for clearing UPSC நினைக்கிறோம். It should be done within a year or 2. Okay. So அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவும் we wanted to start the residential campus, wholly residential, fully residential. So we don't allow someone to come and go here. காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் we have a very strict schedule. டெல்லியில இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு அகாடமியில இருந்தோ படிக்கிற பசங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை விட மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பசங்க ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, மோட்டிவேட்டடாக இருக்காங்க டு டூ. நம்ம நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட கேட்குற ஒரு விஷயம், எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? 24/7 ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இல்லை எப்படி வெளியில் போவீங்க? ஃப்ரெண்ட்ஸோட டச் இருக்காதுன்னு கேட்டப்ப அப்படிலாம் இல்லை, ரெகுலராக ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது ஒரு 4 to 6 hours நம்ம படிக்கணும். எக்ஸாம் டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பாங்க. 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கேம்பஸ்க்குள்ளே ஒத்து போகுமாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட்டாக இருக்குது. ஆல் தி அகாடமிஸ் இன் ஜென்ரல். ஸோ அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதோட அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது. எங்களோட சக்ஸஸ் ஆர் எங்களோட அவுட்கம் இஸ் நாட் ஒன்லி இன் த ரிசல்ட்ஸ். வி வாண்ட் தீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட சர்வீஸில் போய் இருக்கும்போது ஹவு மச் வேல்யூ தே ஆட் டு த சொசைட்டி. எங்களோட சக்ஸஸ் அங்கே தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வராண்டா ஐஏஎஸோட சக்ஸஸ் இஸ் டவுன் த லைன் ஆஃப்டர் 10 years. இவங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறம் கிடையாது. ஸோ எத்தனை பேரை நம்ம அங்கே உருவாக்கணும். நம்மளோட சீஃப் மென்டார் இஸ் ஆல்சோ மிஸ்டர் சஹாயம் ஐஏஎஸ், ஹூ அவர் தான் எபிட்டோம் ஃபார் எத்திக்ஸாக பார்க்குறோம். நம்ம எங்களோட வேல்யூ சிஸ்டம் இஸ் தட் நாட் ஓன்லி மேக்கிங் தெம் கிளியர் தி எக்ஸாம் பட் ஹவு தே be in the service also. Okay. So we are preparing service ready aspirants. In the 1 year அவங்க prepare பண்றது is not only for the exam but also for the service. So அந்த holisticness கொடுக்கிறதுக்காக we have lot of interventions. சின்ன சின்ன விஷயங்கள் நடுவுல பண்ணுவாங்க. இந்த பசங்க they go to do social service. இங்க சுத்தி ஒரு 3 villages இருக்கு. இந்த வில்லேஜஸ்க்கு நம்ம பசங்க போய் அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி தராங்க. அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆவாங்க. So they get to see things in action. So we have something called dream catcher. ஒன்றும் இல்லை, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். நம்ம கேம்பஸ்ல படிக்கிற பசங்க ஒரு நாள் பூரா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. they go to their office and see how they work for the whole day. So இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் we are interviewing. இப்போ இந்த வருஷம் we are planning the students to take to a field trip somewhere to Delhi or
something like that, where they can see the administration in real time. So when they come in, when they get involved in the madriyana activities layum kuda, it gives a quite a good balance. Book mattum kadayadu, but it also prepares them as a good citizen. For your social service பண்ணும்போதோ we also take few classes inside museums or inside weavers oda areas la. Reason என்னன்னா just we are trying to build that education in a holistic purpose. So பசங்களை நாங்க prepare பண்றோம் as to be a good citizen and a great administrator, not only to clear UPSC. UPSC is selecting people to lead departments and districts, correct? So he should have a empathy. பசங்க, how does the citizens behave அந்த particular society la, what is the structure? எல்லாரும் different இருப்பாங்க, and everyone will have a different thought process. Every time when he makes a decision, அவன் மொத்த holistic யோசிச்சு தான் ஒரு decision எடுக்கணும். But whatever is the efforts that you put in clearing the exam இருக்குல்ல, அது வெறும் bookish knowledge தான். So we try, and UPSC-மே அப்படி தான் டெஸ்ட் பண்றாங்க. இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் யூ ஆர் சப்போஸ் டு கிவ் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ் டு தி ஆன்சர். அவங்க கேட்குற கொஸ்டனுக்கு, அண்ட் அந்த மாதிரி கொடுக்குறவங்க தான் தே சூஸ் ஆர் தே கிவ் குட் ஸ்கோர்ஸ். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் எங்கேயாது வரும். ஸோ வி பிரிங் இன் லாட் ஆஃப் officers, sitting officers to come and guide these students. Lectures, guest lectures மாதிரி we prepare. Guest lecturesனா வந்து கிளாஸ் அப்படியே எடுக்க மாட்டாங்க, focus groups create பண்ணும். ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸே மாறிடும். ஸோ அதனால தான் ஐம் டெல்லிங், இட் இஸ் நாட் அ 3-4 year ப்ராசஸே கிடையாது. For some reason இந்த வேல்யூவை ஆட் பண்ணாததுனால அது 3-4 years ப்ராசஸாக இருக்கு. ஸோ when you add this value to it, when you add to an IAMO, IITSO, if you see, they all believe in holisticness in preparing a person. So why UPSC is not taken that seriously? ஏன்னா அங்க ஒரு end of the timeல டிகிரின்னு ஒன்று கையில் இருக்கு, there is some certainty. அதனால they are believing that giving certificate will value. UPSC is an exam, so you put that effort and clear, and that's why it is becoming very tough. But அவ்வளோ டஃப் கிடையாது. No one tries to be அவ்வளோ டஃபா. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் கிளியர் ஆகலாம், இல்லை 6 attempt கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப இது கண்டினியூஸாக நான் ரெசிடென்ஷியல்லே படிக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு செலவு எவ்வளோ ஆகும்? இப்போ இப்படி பார்க்கலாமே, இஃப் சம்மன் இஸ் ஸ்டேயிங் இன் அண்ணா நகர் ஆர் எனி அதர் அகாடமி, வெளியில் படிக்கிறாங்கன்னா அகாடமி அவங்களுக்கு ஒரு 4 to 5 hours ஸ்பேஸ் கொடுக்கும். ப்ராபப்ளி ஒரு ஸ்டடி ஹால் இருக்கும், அவங்க அங்கே போய் படிச்சுக்கலாம். தட் இஸ் ஹவு இட் ஆப்ரேட்ஸ். ஸோ தே ஸ்டே இன் பிஜி. அவங்களோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ், தேர் மென்டல் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஆக்குபைட் இன் கெட்டிங் ப்ரிப்பேர்டு ஃபார் த பிளேஸ். அவங்களோட ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கோ, whatever is the amount that they are spending in that environment, whatever they will spend here will be lesser than that. We try to support in all their other unwanted daily chores. So we take care of the food part. தங்கும்போது ஒரு ஹாஸ்டல் தங்கி படிக்கும்போது those habits will come along with that. Preparation time ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் சொன்ன மாதிரி 3 to 4 years is what anyone takes. But if someone is joining with us, we typically say நீ 2 years உள்ள இருக்கலாம், but we are not going to restrict them until they clear. They can be inside, use all our facilities, all our mentors, all our coaches. பட் உள்ளே இருக்கும்போது நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்க போய் அடுத்ததாக வந்துட்டு சக்ஸஸ் ரேட் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரிப்பீட்டர்ஸ், அதாவது 1 year எழுதிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு we give individual coaches here. இங்கே எப்படி how the structure இங்கே worksனா, every 25-30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு we give one particular coach. So அவங்க மார்னிங் லெக்சர் முடிஞ்ச உடனே ஒரு கிளாஸ் ரூம் மோட்ல குரூப் டிஸ்கஷன் மோட்ல அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. There will be a set timetable and students can participate. யார் ஸ்டே பண்றாங்களோ they can participate in all these particular activities even in the next year. That doesn't, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது போக we have an educational psychologist, in-house educational psychologist. So ஒரு பசங்க உள்ள வரும்போது ஃப்ரெஷரா உள்ள வராங்கனாலே we identify their learning patterns. நாங்க we will put more efforts on those people because he has already stayed 1 year. Let's put all that efforts. So ஒரு சின்ன விஷயத்துல ஏதாவது ஸ்லிப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. So we try to put all efforts to identify and focus them separately until they clear. ஒரு சோஷியலா வெளியில கனெக்ட் இருக்கிறதுக்கும் உள்ளே தனியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ எப்படி நீங்க மோட்டிவேட் பண்றீங்க? Motivation part is that that's why we take them to the dream catcher, so they meet the real service people. Hostel na literally curfew இருக்கக்கூடிய ஒரு place கிடையாது. We let them participate, going out, doing their regular chores if they want and all. This is an ambience, it's a gurukulam structure, where you come in and learn and take the support and prepare. You want to stay motivated, we give them avenues, individual avenues. நீங்க போங்க, take part in a few workshops that is happening outside, go meet some IAS officers and come. We try to even allocate individual mentors if that particular person is doing great efforts, great potential irundanga, we will get some sitting officers to mentor them individually. So அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது their motivation always stays higher. Because நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் மாதிரி ஆயிருமோ அப்படி நிறைய பேர் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்க புரியுது. காலேஜ்ல வந்து உள்ள போயிட்டீங்கன்னா வெளியில வர முடியாது, 10 மணிக்குள்ள வந்துடும். இட்ஸ் நாட் அ கர்ஃப்யூ டைப், தே கேன் டேக் தேர் இண்டிவிஜுவல். ஆனால் நாங்கள் சஜஸ்ட் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக சஜஸ்ட் பண்ணுவோம்.
சின்ஸ் இட்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 6 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் அந்த 1 year or 2-3 years அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம் இல்லையா, அவங்களோட crucial டைம் இன் தேர் லைஃப். 2-3 years they'll spend time in preparing for இந்த மாதிரி exams. For some reason they're not clearing because there is no guidance properly, there is no mentorships. எத்தனை பேர் மேம் எழுதுறாங்க? So there are around 12 lakh people who apply for this exam alone. Serious 6 lakh people எழுதுறாங்க, 1000 people only clear. There is no, இப்போ recently I came to know someone who wrote all 6 attempts, more than 3 times he's been to interview but he was not able to crack the particular interview, personality test. So அந்த மாதிரி இருக்கக்கூடிய people இருக்காங்க இல்லையா, it's because they are not அவங்கள நான் குறையா சொல்லலை, பட் அந்த ஃபோக்கஸ் வேணும். there is that very minute difference that is happening. That minute difference we could focus when they are there with us full day. ஒரு CSAT எங்க நீ பிரச்சனை பண்றாங்க, இங்கிலீஷ் CSAT is becoming very important இப்போ last 2-3 years. பட் CSATக்கான ஃபோக்கஸ் வந்து people take lethargica, engineering students take it for granted. But actually even then நிறைய பேர், one of my friend last year's cut off, even though cut off ரொம்ப கம்மி GS க்கு, but still many people failed in CSAT. உங்களுடைய அகாடமியோட ஸ்டைல் ஆஃப் கோச்சிங் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் பத்தி பேச விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைங்களை சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்குற இடம் எப்படி இருக்கு அதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ UPSC எக்ஸாம் வந்து இந்தியாவோட டாப் மோஸ்ட் எக்ஸாம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்டடி ஏரியாஸா இருக்கட்டும் இல்லை லைப்ரரிஸா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த பர்டிகுலர் கேம்பஸை we have prepared எப்படின்னா, முதல்ல அவங்களோட ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எவ்ரிடே மார்னிங் அவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி we have prepared the venues. For example, இங்க wake up call is somewhere around 5:30 to 6 o'clock. அதுக்கப்புறம் they go on with physical exercise for 1 hour. So there is a PT master, இங்கே உள்ள ஒரு PT master இருக்காரு, அவங்க there is a ground இங்க PT masterோட கைடன்ஸ்ல they'll do physical exercise. சில பேர் PT master தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணலாம், சில பேர் they want to do on their own. So we also have a passive gym setup. So அவங்க அங்க வந்தாங்கன்னா they can do some physical activities, especially boys if they wish to do gym, that facility is as well here. அது மட்டும் இல்லாமல் we also have a volleyball court. So அந்த மாதிரி ஏதாவது கேம், handball, volleyball, if they want to play also, morning and evening there is time for them to do that. So அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கு. அவங்க முடிச்ச உடனே எப்படின்னா they go to class. So morning exercise முடிச்ச உடனே they go to the classroom, study hall area. அங்க we have individual cabins. ஒவ்வொருத்தருக்கு year marked individual cabin இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு they will do newspaper analysis. Newspaper analysis நான் ஆல்ரெடி வேற ஒரு இன்டர்வியூல கூட என்ன சொல்லியிருந்தேன்னா, we don't மேகசின்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்களே புக்லெட் மாதிரி கொடுக்க மாட்டீங்க, क्वेश्चंस எடுத்து புக்லெட் மாதிரி. ஓகே. ஏன்னா புக்லெட் நாங்க அகாடமி இந்த டாபிக்லாம் வரும்னு நினைச்சு கொடுக்கிறது தான் புக்லெட். ஸோ we should not restrict their knowledge only to that. So நான் சொன்ன மாதிரி we are preparing a leader. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரியல் டைம்ல நியூஸ் பேப்பர் தினமும் படிச்சு தான் ஆகணும், மாசம் மேகசின் படிக்க முடியாதுல்ல. ஸோ வி ப்ரிப்பேர் them to read the newspaper. ஸோ அதுக்கான டெம்ப்ளேட்ஸ், அதுக்கான ப்ராக்டிஸ்னு we do. அது முடிச்சுட்டு they will come back to their rooms. இங்கே இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இருக்கு. சில ஸ்டூடெண்ட் will prefer to stay alone. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் ஆக்குபென்சி ரூம்ஸும் இருக்கு. From there we have till 6 occupancies. So அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 6 sharingோ 4 sharingோ 2 sharingோ or individual sharingோ they will opt. So they will be in that room. They can get prepared. கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ 9 o'clock எல்லாரும் மறுபடியும் கிளாஸ்க்கு வருவாங்க. After they get prepared, சாப்பிட்டுட்டு so 8 to 9 they'll take bath, take food and then come back to class. கிளாஸ்ல நார்மலி இட் இஸ் 4 hours ஆஃப் கிளாஸ் ரூம். நீங்க மேலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் ரூம்ல த கிளாஸ் வில் ஹேப்பன் ஃப்ரம் ஃபேக்கல்டிஸ் அக்ராஸ் இந்தியா. எல்லா பர்டிகுலர் இன்ஸ்டியூட்லையும் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு ஒரு ஃபேக்கல்ட்டின்னு இருப்பாங்க. ஸோ நாங்கள் எப்படின்னா we have a fixed schedule. இந்த டாபிக்கு அப்புறம் நீங்கள் இந்த டாபிக் படிச்சா you will be able to easily relate to it. So அந்த மாதிரி we have scheduled the topics, fixed topics. And the particular topic, for example, if I have a faculty who is a senior advocate, he will be able to come and handle polity, constitutional bodies much better. So someone who has that real-time experience, who will be able to add value to the students, and the mari faculties we bring in across India. And in the faculties, எல்லாருமே 1 week slots. So 1 week இங்க இருப்பாங்க. So class முடிச்சிட்டு they stay in the same campus. அவங்களும் இங்கே தங்கியிருப்பாங்க. ஸோ 1 week அந்த 4 or 5 hours லெக்சர் முடிச்சுட்டு மென்டர்ஷிப் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் பசங்க பண்ணுவாங்க. பட் ஃபேக்கல்டிஸ் இங்கே உள்ளே இருப்பாங்க. ஸோ யூ கெட் டு இன்ட்ராக்ட் வித் தெம். ஈவினிங் ஃப்ரீ டைம்லையோ இல்லை நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ அவங்க இந்த கேம்பஸில் தான் இருப்பாங்க. ஸோ யூ கேன் மீட் தெம் அண்ட் ஆஸ்க் த டவுட்ஸ். ஸோ இது 1 o'clock முடிச்ச உடனே they go for lunch. So we have our mess fully equipped for them to give nutritious lunch. There is a schedule, proper schedule என்னென்ன மெனுன்னு சொல்லிட்டு we'll give them every month startல. And then அந்த இது முடிச்சுட்டு they'll get back to the classrooms. நான் சொன்ன மாதிரி every 35 students or 30 students will have one particular coach. Individual attention. அது ஒரு 3 hours
குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அன்னைக்கு காலையில படிச்ச நியூஸ் பேப்பர்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நான் ஒரு நியூஸை படிக்கிற விதத்திலையும் நீங்க படிக்கிற விதத்திலையும் புரிஞ்சுக்கிற விதத்திலையும் தேர் மே பி சான்சஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். ஸோ வி ட்ரை டு புட் தட் டுகெதர். ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஒன்ஸ் ஆஃப்டர் தே கம்ப்ளீட் திஸ் குரூப் டிஸ்கஷன் தே கெட் ஆன் டு கேப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா ப்ரீவியஸ் டே அவங்க டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. வி வில் ஹேவ் த ரிசல்ட்ஸ் இன் த ஹேண்ட். ஸோ அப்போ இண்டிவிஜுவலாக மென்டார்ஸ் வில் சே நீ எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, எந்த டாப்பிக்ல தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் தே கேன் ரீவிசிட் தட் பர்டிகுலர் டாபிக். ஒரு வீக்குக்கு ஒரு டாபிக்னு சொல்றப்போ தே வில் ப்ரிப்பேர் இன் அண்ட் அவுட், மேக் த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ரிலேட்டட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். எவ்ரி சாட்டர்டே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வாரம் டெஸ்ட் எழுதுவோம். 100 questions which will include current affairs, which will include CSAT. ஏன்னா every day CSAT class இருக்கு. Evening 1 hour CSAT, evening 1 hour current affairs இருக்கு. So they will prepare on the 1 week. So on the weekend test வைக்கும்போது we use a technology to identify இந்த particular portion அவங்க ஒழுங்கா படிக்கல or அவங்களுக்கு ஸ்கோர் ஒழுங்கா இல்ல. So நாங்க என்ன பண்ணுவோம், we will call that particular student and we have a prescription chart. We will know across this 20 years R&D ல we have identified இந்த particular topic இந்த particular material ல இருந்தோ இந்த particular content ல இருந்தோ often கேக்குறாங்க. So we prescribe that particular material to them. இங்க ஃபோக்கஸ் குரூப் மென்டார் குரூப்ஸ் இருக்கு. ஸோ தே வில் சிட் தேர் அண்ட் ப்ரிப்பேர். அந்த பர்டிகுலர் டாபிக்ல வில் கிவ் 20 questions. அதை ஆன் ஸ்பாட்ல எழுதி கோச் கிட்ட காட்டிட்டு தென் தே கேன் கெட் பேக் டு த பிளேஸ். ஸோ இந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால அவங்க எல்லாமே வந்துட்டு ஈஸியா மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் a great value. யாராவது ஒருத்தர் டிமோட்டிவேட் ஆனாங்கன்னா ஐ அம் சீயிங் இட் பர்சனலி. இண்டிவிஜுவலா உங்க குரூப் ஃபார்ம் ஆகும் which is quite normal. நீங்க எந்த காலேஜ்ல போனீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு இருப்பாங்க. அந்த மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கூட சேர்ந்து ஒன்னா they are growing because they are all here for one purpose. So that positive influence is tremendous. So அத நம்ம வந்து peer group இருக்கும் அப்படினு நம்பி when we started, but அது ஆக்ஷன்ல பாக்கும்போது it gives lot of satisfaction. I am pretty sure that இந்த வருஷம் கிளியர் பண்ண போற பசங்க there is one group which I can focusedly tell இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். And I can see their full journey. இப்போ மேக்ஸ்ல ஒரு பையன் வீக்கா இருக்கானா I can see his score improving. We have progress card எல்லாம் typical like a school college. I'm able to see just because he is in that group. There is a positive influence that is moving up. The safety and security of the students, especially female students, அவங்கள உள்ள அனுப்பணும் அப்படினா பேரண்ட்ஸ்க்கு நிறைய queries இருக்கும். So அத பத்தி சொல்ல முடியுமா? ஏனா see since it's an Varanda is a big organization. So இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ல இருந்து வரும்போது we make sure these aspects are taken care very strictly. We have CCTV cameras 24/7. Okay. So we have security in all the checkpoints. There is a separate hostel for female and male faculties, and the wardens and the coaches are 24/7 available. Study coaches irukanga andanda building la study halls irukku. So they need not come out to a central space, and andanda building la we give a library facility also. Anga books facilities irukku, everything andanda building la irukku. So with respect to security, we are very keen about it, and we are also equally responsible. ஏனா பசங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. So என்ன ஒரு காலேஜ் ஸ்கூல்ல என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களோ அந்த பர்టిక్యులர் ஆர்கனைசேஷன் we are taking 10 times more because we doesn't come under college. அந்த டேக் லைன்ல வர மாட்டோம். சோ எங்களுக்கு இன்னும் பொறுப்பு ரொம்ப அதிகம். மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் பத்தி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சோ அதோட சேஃப்டி பர்பஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். We have an in-house doctor, we have a sick room. Complete we will maintain அந்த மாதிரி ஒரு சிக்கா இருந்தாங்கன்னா we give immediate first aid, and there is an on call ambulance here. If there is some seriousness we'll take them to any hospital if need be. இன்னொரு விஷயம் the Wi-Fi facilities அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? So they have to stay connected with outside also. So அதெல்லாம் எப்படி இருக்கு? We have 24/7 Wi-Fi both in hostel and also in study halls. So that is always accessible. See, without phone it is something not possible to stay connected. நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சொசைட்டிக்கு ரெடியான ஆஸ்பிரன்ஸை கிரியேட் பண்றோம். So they want to be stay connected. So Wi-Fi facilities are there in all the classrooms and as well in the hostels. Exactly. இப்போ நம்மளுக்கு இங்க நிறைய ஃபுட் ஆப் வந்ததுனால பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. apart from ஹாஸ்டல் ஃபுட் தவிர வெளில வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி உள்ள அவங்களுக்கு வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அவங்களோட ஃபுட் சம்பந்தமான விஷயங்கள்? 3 times of food with 1 time of snacks is available with coffee, tea and other things. அது போக if they want to order somewhere in Swiggy, Zomato, they are open to they are open to do it. We also have an in-house canteen. So anga basic level snacks will be available. Maybe if they feel hungry the midday, they may use it and take. So that is there. Idu mattum illa, we also have stationery shops inside. So adukana prepare பண்றப்போ அதான் நான் சொன்னேன்,
வாட் தே வாண்ட்ங்கிறத டிசைட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண கேம்பஸ் இது. ஸோ எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் இஸ் டேக்கன் கேர். நம்ம நிறைய ரேஸ், ஆக்சுவலி எங்களுக்கு ரேஸ் பற்றி நல்லா தெரியும், அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ன்னு சொன்னதுனால அங்கேயும் நீங்கள் அதை ஆல்ரெடி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? திஸ் இஸ் ஃப்ரம் த சேம் குரூப், ரெண்டுமே வராண்டா குரூப்போட தான். ஸோ ஆர் வேல்யூ சிஸ்டம் சேஸ் சேம். So, and the race is been a 10-year-old brand, 10-12 years old brand. கிட்டத்தட்ட 35,000 plus aspirants we have created, successful aspirants we have created. So, அவங்க இங்க பண்ணப்போ கூட we had say 92% of success rate for banking SSC exams. So, residential in general itself is a success producing thing. இப்போ NEET JEE கூட people have started doing residential is because success பார்த்திருக்கோம். ரேஸ்லயுமே we have seen 92% success rate. இங்க படிச்சவங்க clear பண்ணாங்க. So, that is the same expectation, that is the same pattern, that's the same team that is running this also. So, obviously அந்த ரிசல்ட் அதை விட பெட்டரா இங்க இருக்கும் அப்படிங்கிறது we are very sure. அண்ட் நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க only 200 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க 1 இயருக்கு எடுப்பீங்க அப்படின்னு. அது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். We are open to receive applications from everyone, but we normally used to do an entrance and scholarship test. The entrance and scholarship test for this year is over. Okay. And still there are many people who are applying for this. So they can apply. And அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக we will do a small test மாதிரி. டெஸ்ட்டில் நாங்கள் பார்க்குற விஷயங்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒன் இஸ், ஆர் யூ ரியலி மோட்டிவேட்டட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்? ஏன்னா அவங்க ஸ்கோர்ஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் இங்கே வந்து உள்ளே படிக்கும்போது we need that motivation in them. இல்லைனா it is very 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 difficult. நான் 1 year அவங்கள ரன் பண்ணி கொண்டு போ. செகண்ட் இஸ், how interested are you to contribute to the society? நான் கேட்குற பேசிக் கேள்வி என்ன தெரியுமா மேம்? இன்டர்வியூவில் we ask them what is the election happening now. Okay, parliamentary elections ஆ சரி, உங்க கான்ஸ்டிட்யூன்சில யார் நிக்கிறா? So we are trying to understand how connected are you socially, how responsible are you socially. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் என்னோட பேஸே. ஸோ அவங்க கிட்ட தேவையான அதுக்கு தான் அகாடமிஸ் இருக்கும், அதுக்கு தான் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும், டு கிவ் them the right knowledge to clear the exam. That we will take care. 200 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறீங்க, ஓகே, பட் இது எப்போ ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்போ வந்து ஓப்பனிங் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். காலேஜ் முடிஞ்ச உடனே ஆப்டிங் ஃபார் தீஸ் இஸ் வாட் இஸ் அ பேட்டர்ன். இப்போ எவ்ரி eligibility for UPSC exam is to complete a graduation. So சில பேர் ஃபைனல் இயர் படிக்கும் போதே பண்ணுவாங்க, பட் ஃபைனல் இயர் படிக்கும் போதே மேபி யூ கேன் ஸ்டார்ட் ஸ்மால், ஃபவுண்டேஷனாக வீட்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். But when you are dedicating a full time like this for 1 year, it is immediately after your college is what we normally prescribe. Okay. But there are students who joined with us last time after giving their prelims. They understand the seriousness of the exam and they understand illa இந்த மாதிரி ஒரு அகாடமிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்ம பிஜில இருந்து படிக்கிறதுங்கிறது is little difficult because prelims பார்க்கும்போது தான் I was an aspirant from 2016-17 I was preparing for UPSC. நான் 1 year course முடிச்சிட்டு I studied in a very premium institute. So India's number 1 institute. போய் எக்ஸாம் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது லாஸ்ட் 6 months what I did is not focused for this paper itself. So நிறைய பேர் அது மாதிரி வரவங்க இருக்காங்க. There is a good proportion of people who complete their prelims and they understand that they need a full time focus. ஒரு தெரிஞ்சவங்க ஒரு கோச் ஃபுல் டைமா இருக்கணும்னு தெரிஞ்சு வர people are also there. So typically யார் full time prepare பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ, 1 year கொடுக்க ரெடியா இருக்காங்களோ, they could apply. This is the right time, probably May, June. எங்களோட பேட்ச் ஸ்டார்டிங் ஜூன் மிட்ல உங்களோட பேட்ச் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த வருஷத்துக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான எக்ஸாம் வந்து எப்போதுமே எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஆன்லைன்ல ஆல் டைம். So one batch of offline test முடிஞ்சிருச்சு. We had around 4500 people writing and அதுக்கான selection process is still going on. And so அதுல we have crossed somewhere around 100 seats இப்போ already. So remaining 100 seatsக்கு we are open. அவங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதலாம். They can approach to our counselors. So அவங்க வந்து மீட் பண்ணலாம். மீட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி we will check only these 2 things. If that is there, then they have the seat. And finally இந்த क्वेश्चन மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன, நான் வந்து ஓகே நான் செட் பண்ணிட்டேன் மைண்டை, நான் வந்து ரெசிடென்ஷியலாக போகிறேன், எனக்கு வந்து ஃபுல்லாக மென்டரிங் பண்ணுறதுக்கு ஃபுல் டே எனக்கு ஒரு கூட ஒரு ஆள் இருக்கும்போது அதுவே எனக்கு பாதி கான்ஃபிடென்ஸ் கொடுத்துரும். ஸோ அதுவே நான் பாதி தூரம் போயிட்டேங்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. பட் ஒய் ஐ ஹாவ் டு சூஸ் வராண்டான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து டெல்லி போயிடலாமே, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் ஏன் வராண்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? See, Varanda comes with a huge success stories in competitive exams. First, we are not someone வந்து ட்ரை பண்ணிட்டு பண்ணலாம் கிடையாது. We have a huge result background and we come with biggest R&D ever. நான் சொன்ன மாதிரி usage of technology, usage of right coaches and mentors here and the full time focus and dedication.
ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். நான் லாஸ்ட் டைம் பேசும்போது கூட என்ன சொன்னேன்னா, எங்கே வேணுமோ போய் பார்த்துட்டு எல்லா அகாடமியும் விசாரிச்சுட்டு கடைசியாக கூட இங்கே வாங்க. ஐ எம் பிரிட்டி ஷுர் வென் தே see what we are doing here, that itself is enough for them to get that confidence. இங்கே பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு who heads my academies இங்கே கேம்பஸ்லேருந்து. எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஃபைல் இருக்கும் எங்ககிட்ட. எவ்ரி டே என்ன பண்ணுறாங்க வி ரெக்கார்ட் அண்ட் வி ஆஸ்க் தெம் அண்ட் வி ஃபாலோ அப் தெம். See, கோச்சஸோட இம்பார்ட்டன்ஸ் எங்கே வருதுன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கோச் இருக்காங்கப்பா இப்படிலாம் படிப்பா அப்படின்னு கைட் பண்ணி அனுப்பிடுவாங்க. பட் நம்ம பசங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், சொல்லி அனுப்பிடலாம், எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை வரப்போகுது. பண்ணும்போது பண்ணுறியான்னு ஒரு தடவை ஒருத்தர் கேட்கணும், அதில் பிரச்சனை இருக்கான்னு கேட்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா பண்ணிட்டியா, சரிவா அதை டெஸ்ட் பண்ணலாம், இந்த ஒரு 20 கொஸ்டின் எடுத்து எழுது அப்படின்னு சொல்லணும். அந்த சைக்கிள் அப்போ தானே கம்ப்ளீட் ஆகுது. கோச்சஸ் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ மென்டார். ஆனால் எதுக்கு வேணும் ஒரு மென்டார்? என்ன படிக்கணும்னு சொல்ல கண்டென்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். திரும்ப சொல்ல யூடியூப் பூரா கண்டென்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் மோர் அபவுட் உங்களை பர்சனலாக அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நாங்களும் உள்ளே வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது. எப்படி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ்குள்ளே ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதே படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய டவுட்ஸோடு தான் உள்ளே வந்தோம். பட் சீரியஸ்லி உள்ளே வந்துட்டா 50% நம்ம வந்து ஓகே ஃபைன் நம்ம அடுத்ததாக போயிடலாங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.